ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் பரலோக தேவனுக்கு உடைய காரியங்களை நம்ம தியானித்தோம். பரலோக தேவன் யார்? இயேசுவே அந்த பரலோகத்துக்கு வழி என்று கடந்த வாரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற நம்மளோடு கர்த்தர் இடைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியத்திலிருந்து இந்த தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தையினால தேவன் நம்மளுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம பேச போகிறோன்னா, எரிகோவை வீழ்த்த நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. எதை வீழ்த்துறதுக்கு? எரிகோவை வீழ்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக எரிகோ கோட்டை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தடுத்து நிறுத்துவதற்கு பெரிய கோட்டையாக இருக்கிறது. இந்த எரிகோ கோட்டை நம்மளை வீழ்த்தணும் அப்படின்னா முதலாவது நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எரிகோ கோட்டை குறித்து நம்ம சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த எரிகோ கோட்டை பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி உயரத்தில் அந்த வால் இருக்குமா. 30 அடி உயரம், பயங்கர 30 அடி. இது 13 அடி 9 அடி தான் வால், நம்மளோட காம்பவுண்ட் வால். 30 அடி உயரம். எவ்வளோ ஹைட் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு சில இடங்களில் 15 அடி இருக்கும், ஒரு சில இடங்களில் 30 அடி இருக்கும். அவ்வளோ உயரமானது. இதில் உட்புற சுவர் வெளிப்புற சுவர்னு 2 சுவர் வச்சுருக்கிறாங்க. என்ன சுவர்? ஒரு சுவர் ஃபஸ்ட்டு, 2வது சுவருன்னு வச்சுருப்பாங்க. இன்னொரு சேஃப்டிக்காக இன்னொரு சுவர் வச்சுருக்காங்க. ஒரு சுவர் பார்த்தோம்னா 12 அடி அகலம். எவ்வளோ அடி? 12 அடி. எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாம் சுவர் வச்சோம்னா எவ்வளோ பெருசு வைப்போமா? 12 அடி சுவர் எவ்வளோ திக்காக இருக்கும்னு பாருங்களேன். மேலே வண்டியே ஓட்டலாம், லாரியை ஓட்டிகிட்டு போகலாம் இல்லையா? அவ்வளோ அகலமான ஒரு சுவர். உள் சுவர் பார்த்திங்கன்னா வெளிப்புற சுவர் 6 அடி அகலம் இருந்துச்சான். 2 சுவர். இதுக்கு நடுவில் 2 சுவருக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க? மக்கள் வாழ்வாங்க. அப்படியான ஒரு வீடுகள்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது சுவருக்கு மேலே கூட ஆட்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இந்த எரிகோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு கடந்து போகிறதான வழியில் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாய் காணப்பட்டது. அது ஒரு பெரிய தடை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகி அந்த கானான் தேசத்துக்குள்ளே கடந்து போய் வர அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. இந்த எரிகோ முன்னாடி நின்றுருக்குது. இந்த எரிகோ முன்னாடி நிற்குது. எவ்வளோ பெருசு? ஒரு ஆளும் இடிக்கக்கூடாதபடியான ஒரு எரிகோ. யாருமே அந்த சுவரை இடிக்கவே முடியாது. ஆனாலும் இந்த சுவர் முன்னாடி நிற்குது. அவர்கள் கடந்து போக முடியாது. இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர்கள் கலங்கி நிற்கும் பொழுது தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எரிகோவை முறியடிப்பதற்கு ஒரு 6 காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்முடைய பரலோக ஜீவியத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் பரலோகத்துக்கு நேராய் கடந்து போகிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு எரிகோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? தடையாய் நிற்கிறது. யாரெல்லாம்? அது பொருளாதாரமான ஒரு காரியமாய் இருக்கலாம், பொருளாதார தடைகள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சக்தி பிசாசுடைய வல்லமை நம்மளை தடுத்து நிறுத்திருக்கலாம். அநேக காரியங்களிலே இப்படிப்பட்ட ஒரு எரிகோ நம்முடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போவதற்கு, இது பரலோக ஜீவியத்துக்கு நேராய் கடந்து போவதற்கு ஒரு தடையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை நீங்களும் முறியடிக்க முடியும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
ம் ம் ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நாம் தேவனுடைய இந்த எரிகோவை முறியடிக்கணும் அப்படின்னா நாம் தேவனிடத்தில் முதலாவது வாக்கு பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பெற்றிருக்கணும், வாக்கு பெற்றிருக்கணும். படிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை வந்துருச்சு, தேவனுடைய வார்த்தை கடந்து வந்துருச்சு. தேவன் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்னாடி இருக்கிற இந்த எரிகோவை அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் முன்னாடி என்ன இருக்குது? எரிகோ இருக்குது. வசனம் படிங்கம்மா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியில் போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ முன்னாடி நின்றுக்குது. இவர்கள் கடந்து போவதற்கு என்ன செய்வதென்று நினைத்து கொண்டிருக்கப்போ இவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை வருகிறது. என்ன சொல்றாரு? ஆண்டவர் இதை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு மன சமாதானம் உண்டாயிருக்கும். ஒரு மன சமாதானம். ஆண்டவரே, இந்த எரிகோவை என் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நான் என்ன செய்ய வேண்டும்? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? அடுத்ததாய் எடுங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபிரேயர் 11:30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தில் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கணும். இந்த விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்ணணும்? பயிற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாச பயிற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விசுவாச பயிற்சி இவர்கள் எப்படி செஞ்சாங்க? இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இந்த 40லிருந்து ஒரு 60,000 சோல்ஜர்ஸ் அவர்கள் உண்டாக்கி அவர்கள் அதிகாலையில் எழுந்து இந்த எரிகோ கோட்டையை ஒரு முறை சுற்றி வருவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு கிடைத்து விட்டது. இந்த வாக்கை நம்ம சுதந்திரித்து கொள்வதற்கு we have to do and practice. ஒரு எக்ஸசைஸ் செய்யணும். என்ன எக்ஸசைஸ்? கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த எரிகோவை என்ன பண்ண? 7 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நீ சுற்றி வரணும். 7ஆம் நாளில் நீ என்ன பண்ணணும்? 7 முறை சுற்றி வரணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியாய் இந்த தேவனுடைய ஜனம் இவர்கள் ஒரு சேனையை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த சேனை என்ன பண்ணுது? அவர்களோட ஆசாரிகளோடு அப்புறம் உடன்படிக்கை பெட்டியோடு அவர்கள் என்ன பண்றாங்க? இந்த எரிகோவை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்கை நம்பி விசுவாசத்தோடு இந்த காரியம் ஜெயம் பெறும் என்று அவர்கள் அந்த எரிகோவை சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாளில் அவர்கள் என்ன பண்றாங்க? 7 முறை சுத்துறாங்க. ஹல்லேலூயா. 7 முறை சுத்தினார்கள். 7வது முறை சுத்தி முடிச்சதும் அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த தேவ மனுஷர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறார்கள். இங்கே எரிகோவை சுற்றி வருவதற்கு முதலாவது ஆசாரியர்கள் 7 ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் எக்காலத்தோடு முன்னாடி போறாங்க. அதற்கு பின்பாய் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி வருகிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு அடுத்ததாய் இந்த 40,000லிருந்து 60,000 அவர்கள் போர் வீரர்கள் என்ன பண்றாங்க? அவர்களும் கடந்து போகிறாங்க. முதலாவது காரியம் அவர்கள் யார் போறது? எக்காலம் ஏந்திய ஆசாரியர்கள் போறாரு. ஹல்லேலூயா. எக்காலம் அப்படின்னா அது
தேவனிடத்திலே உண்டாக்கப்படுகிறதான ஜெபம். அல்லேலூயா. தேவனிடத்திலே உண்டாக்கப்படுகிறதான விண்ணப்பங்கள், அந்த எக்கால சத்தத்தோடு இந்த தேவனுடைய ஆசாரியர்கள் முன் போகிறாங்க. ஆசாரியர்களுக்கு பின்பாய் என்ன வருகிறது? என்ன வருகிறது? உடன்படிக்கை வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் அவர்களோடு பண்ணினதான அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்முடைய ஆசாரியர்கள் தேவனிடத்தில் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை மேலே விசுவாசித்து நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்கும்படியாக, உங்களை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தும்படியாக இந்த ஆசாரியர்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறாங்க. எக்காலத்தோடு கடந்து போகிறாங்க, ஜெபத்தோடு கடந்து போகிறாங்க, கர்த்தரிடத்தில் உங்களுக்காய் வேண்டிக் கொண்டு போகிறாங்க. அடுத்ததாக என்ன வருகிறது? உடன்படிக்கை. என் தேவனோடு பண்ணப்பட்டதான இந்த உடன்படிக்கையில ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகிடாதபடி, ஒரு நாளும் கர்த்தரை விட்டு நீங்கி விடாதபடி நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உடன்படிக்கைன்னு சொன்னோம்னா, கடந்த வாரத்தில் தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, படிங்கம்மா அந்த வசனத்தை யாராவது. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும், யாரு யாரு ஃபர்ஸ்ட் சொல்றாரு? நீ ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், யாரு அடுத்து? உன்னுடைய குமாரன் ஆனாலோ, உன் குமாரத்தி ஆனாலும், உன்னுடைய குமாரத்தி ஆனாலோ, உன் வேலைக்காரன் ஆனாலும், உன் வேலைக்காரன் ஆனாலோ, உன் வேலைக்காரி ஆனாலும், உன் வேலைக்காரி ஆனாலோ, உன் மிருக ஜீவனானாலும், உன் மிருக ஜீவனானாலோ, உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும், உன் வாசல்களிலே இருக்கிற அந்நியனானாலோ, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்றார். எந்த நாள் இது? ஓய்வு நாள். 7ஆம் நாள், தேவனுடைய ஓய்வு நாள். நீயோ உன் மகனோ உன் மகளோ வேலைக்காரியோ மிருக ஜீவனோ, அடுத்து வாசல் இருக்கிற அந்நியன் கூட என்ன பண்ணக்கூடாது? அந்த நாளிலே எந்த தேவனுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்திடக்கூடாது. என்ன செய்யணும்? யாரா இருந்தாலும் கர்த்தர் இடத்திலே வர வேண்டும். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? இது என்னது? இது உடன்படிக்கை. என்னது? உடன்படிக்கை. தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்தோம் அப்படின்னா அந்த உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா உடன்படிக்கையோட இந்த ஓய்வு நாள் உடன்படிக்கை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறதுனா ஒரு ஹாலிடே போல இருக்குது. ஹாலிடே என்ன இருக்கு? ஹாலிடே. இட்ஸ் நாட் ஹாலிடே. இந்த தேவ பிள்ளைகள் இது ஒரு ஹாலிடே போல என்ஜாய் பண்ணுறதான ஒரு நாளை போல காணப்படுகிறது. இது ஹாலிடே கிடையாது, இது ஹோலிடே. இது பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளிலே நம்ம காலையில் எழுந்து இந்த ஆசாரியர்கள் இந்த போர் வீரர்களும் என்ன பண்ணுறாங்க? அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து கடந்து போகிறாங்க. சுற்றி வரும்படியா இந்த எரிகோவை சுற்றி வரும்படியாய் கடந்து போகிறாங்க. என் தேவ பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறணும்னா, இந்த எரிகோ கோட்டையை உடைக்க வேணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசின் வல்லமைகள் அழிக்க வேணும்னா, என்னுடைய பரலோக ஜீவத்துக்கு நேராய் கடந்து போகிறதிலே எது தடையாய் வந்தாலும் என் தேவன் அவைகளை முறைத்து போட வேணும்னு சொன்னா நான் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிறவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களாய் இருக்கணும். எப்படி வருகிறோம்? நம்ம எப்படி வருகிறோம்? கர்த்தரிடத்தில் வருகிறதுல நம்ம என்ன பண்ணுறோம்? கடந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக கர்த்தரை பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்னு வருகிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம
முந்தின நாளே தேவனுக்கென்று எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி காலையில் தேவனோட ஆலயம் தொடங்குவதற்கு முன்பாக நாம் தேவனை தேடி ஆலயத்துள்ளே வந்து அமர வேண்டும். ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் லேட் ஆகலாம், ஆனால் தொடர்ந்து நம்ம லேட்டாகவே வந்தோம் அப்படின்னா அது தேவனை அவமானப்படுத்துகிறதாக இருக்கும். என் தேவனை மன துக்கப்படுகிறவர்களாக இருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி நீங்கள் செய்யாதீங்க. உடன்படிக்கை நம்ம கர்த்தரிடத்தில் பண்ணப்பட்டிருக்கிறதான அந்த உடன்படிக்கை, இது தேவ நம்மிடத்தில் விரும்புகிறதான காரியம். அந்த காரியத்திலே நாம் முதன்மையானவர்களாக இருப்போம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு இந்த எரியோ கோட்டையை உடைத்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்மளுக்கு வாக்குத்தத்தம் வந்தாச்சு. தேவன் உங்களுக்கு இந்த சுதந்திரத்தை தருவேன். எந்த சுதந்திரத்தை தருவேன் சொல்லுகிறாரு? இந்த ஜனங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை வந்தது. இந்த எரிகோவையும் அவருடைய ராஜாவையும் அவருடைய போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் எப்படியான வாக்குத்தத்தத்தையே தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரலோகத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, என் தேவனுடைய வருகையிலே நீங்க மறுரூபப்படுவதற்கு என் தேவன் சொல்லுகிற முதலாவது காரியம், நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். நீ இந்த விசுவாசத்தின் பயிற்சியை நீ செய்வாயானால் நீயும் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாய் நமக்கு முன்பாய் நிற்கிறது அநேக உலகத்தின் காரியங்கள். நமக்கு முன்பாய் வந்து நின்று கொண்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் நம்மளுக்கு தடை செய்கிறது. அது உங்களுடைய பிள்ளையாய் இருக்கலாம், இல்ல உங்க புருஷனாய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை தொழுது கொள்ள முடியாதபடி, தேவனை தேட முடியாதபடி, பரலோகத்தின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி எரிகோ போல உங்களுக்கு தடை கொண்டு நின்று கொண்டு இருக்கிறதா? தேவன் சொல்லுகிறாரு, நீங்க விசுவாச பயிற்சி செய்யுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு கொடுத்துட்டாரு. இரண்டாவது காரியமாய் நம் விசுவாச பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி பயிற்சி செய்ய வேண்டும்? அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். என் தேவனுக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். என் தேவனுடைய வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த வேணும். முதலாவது ஆசாரியர்கள் கடந்து போகணும். இரண்டாவது உடன்படிக்கை இருக்க வேண்டும். மூன்றாவது யார் இருக்கணும்? பின்னாடி நம்முடைய ஜனங்கள் பின்னாடி வர வேணும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியான தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா இந்த காரியங்கள் என்னிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் தேவனிடத்தில் வருகிறது உண்டு. எப்படி வருகிறாங்க? தங்களுடைய நேரத்தில் ஃப்ரீ டைம்ல கர்த்தரை தேடி வருகிறாங்க. அப்படி செய்யாதீங்க. தேவனிடத்தில் வருகிறது, டோன்ட் கிவ் யூ ஃப்ரீ டைம். நீங்க தேவனுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வையுங்க. அப்பொழுது தேவன் உங்களுக்கு அவர் நேரத்தை ஒதுக்குவார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார். உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார். நம்ம அப்படி கொடுக்கிறவனா இருந்தோம் அப்படின்னா நாம் தேவனிடத்தில் இந்த விசுவாச பயிற்சி செய்கிறவளா இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனோட ஆலயத்தில் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் விசுவாச பயிற்சியிலே ஒருவராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யாரா இருக்கிறோம்? இந்த விசுவாச பயிற்சியிலே உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணிட்டோம்? கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். லேட்டா வராதீங்க. விசுவாச பயிற்சி அதிகாலையிலே தொடங்கினது. அதிகாலையிலே அவர்கள் அந்த எரியோ கோட்டையை சுற்றி வரும்படியாய் கடந்து போகிறாங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் அநேக எரியோ கோட்டை, நீங்க பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற இந்த எரியோ கோட்டை உங்களுக்கு உடைக்கப்பட வேணும்னா அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடுவதற்கான இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? பயிற்சியோட என்ன இருக்கணும்?
உடன்படிக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கான உடன்படிக்கை செய்ததான எல்லா காரியத்தையும் நீங்க கை கொண்டு நீங்க இந்த பயிற்சி செய்வீங்கன்னா கர்த்தர் அந்த எரியோ கோட்டையை உங்களுக்கு உடைத்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எரியோ கோட்டை அது சுக்குநூறாய் தேவன் உடைத்து போட்டு அதை உங்களுக்கு சுதந்திரமாய் நீங்க பரலோகத்துக்கு கடந்து போகிற வழியை தேவன் உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொடுப்பார். பிள்ளைகளே, இந்த காரியத்திலே நாம் உத்தமர்களாய் இருந்து உடன்படிக்கை கை கொண்டவர்களா, அனுதினமும் பயிற்சி செய்கிறவர்களா, அதிகாலையில தேவனை தேடுகிறவர்களா நாம் காணப்படுவோமேன்னு சொன்னா நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கே உடன்படிக்கை பின்னாடி யார் வருது? ஜனங்கள் வருகிறாங்க. நீங்க போனா உங்களுடைய குடும்பம் முழுவதும் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஹஸ்பண்ட் வரல, என் மனைவி வரல, என் பிள்ளைகள் வரலன்னு இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை விடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி நம்ம ஆராதிப்போம் அப்படின்னா உங்களுக்கு என்ன எரியோ கோட்டை தடையாய் இருந்தாலும் தேவன் அதை உடைத்து எறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாய் பார்த்தோன்னா யோசுவா 3:6 4 வசனம் படிங்கம்மா. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலத்தை பிடித்துக்கொண்டு 7 கொம்பு எக்காலத்தை பிடித்துக்கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வருவார்கள். 7 முறை சுற்றி வருவார்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன செய்யணும்? வெற்றியை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன செய்யணும்? தேவனுடைய வாக்கு பெற்றுக்கணும்னு பார்த்தோம். இரண்டாவது காரியம் அதற்கான பயிற்சி செய்ய வேண்டும்னு பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும்? வெற்றியை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த எரிய கோட்டை ஒன்றும் உடைக்கப்படலை, அது நொறுக்கப்படலை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரே இதை எனக்கு முடித்து கொடுத்தீர் உமக்கு நன்றி என்று சொல்லணும். ஹல்லேலூயா. இதை எனக்கு முடித்து கொடுத்தீர் உமக்கு நன்றி என்று சொல்லணும். அப்படி நம்ம அறிக்கையிடும் வேளையில தேவன் அந்த எரியோ கோட்டையை உடைப்பார். ஹல்லேலூயா. அந்த எரியோ கோட்டையை தேவன் சுக்குநூறாய் மாற்றுவார். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அதற்குள்ளாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான தேவனுடைய கிருபையும் வல்லமையும் உங்களோடு கூட கிரியை செய்யும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் நம்முடைய வெற்றியை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெற்றி அறிக்கை அவங்க எப்படி செஞ்சாங்க? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, அந்த எரியோ கோட்டையை சுற்றி வருகிறாங்க. 7ஆம் நாளிலோ அறிக்கை இடுறாங்க, ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் முழக்கமிடுகிறாங்க. அந்த எக்காலம் ஊதப்படுகிறது, எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. எரியோ கோட்டை உடைந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எரிய கோட்டை நீங்க உடைக்க வேணும்னு சொன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணதோடு சேர்த்து தேவனிடத்தில் வெற்றியை சுதந்திரித்து கொண்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வெற்றி அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அப்படி வெற்றி அறிக்கை செய்கிறவர்களாக இருப்பீங்க அப்படின்னா இந்த எரிகோ கோட்டை உங்களை விட்டு நீக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த எரியோ கோட்டை தேவனுடைய வல்லமையினால உடைத்து எறியப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட எரியோ கோட்டை நமக்கு முன்பாக இருந்திருந்தாலும், எப்படிப்பட்ட எரியோ கோட்டை என் தேவனுக்கு உங்களுக்கும் தடை பண்ணுவதற்கு, பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த காரியம் முன்னாடி நின்று இருந்தாலும் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பீர்கள் என்று சொன்னா கர்த்தர் அந்த எரிகோவை உடைத்து எறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு எரிகோவா இருக்கிறது வியாதியா இருக்கும். கடந்த வாரத்திலும் அநேகருக்கு இருந்தாங்க, ஜெபம் பண்ணினோம். அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த வாரத்தில் நாங்கள் வந்துடுவோம், சர்ச்சுக்கு வந்துடுவோம், வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், சாட்சி சொல்லுவோம், சுகம் பெற்று வந்தது
நாங்கள் பேசுவோம்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் இல்லை, யாரும் வரவில்லை. அநேகருக்கு வியாதி எரிய கோட்டை போல இருக்கிறதா. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேடுகிறதில்ல, இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா, விசுவாச அறிக்கையிடுவீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தரேன்னு சொல்லிட்டாரு. நான் காரியம் செய்யணும். நான் விசுவாசத்தில் நான் எக்ஸசைஸ் பண்ணணும், விசுவாசத்தில் நான் பயிற்சி செய்ய வேணும். விசுவாசத்தில் பயிற்சி செய்து மூன்றாவது காரியமாய் நான் கர்த்தரிடத்தில் வெற்றியை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வெற்றியை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காய் நன்றி, நீர் எனக்கு கொடுத்த விடுதலைக்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி நாம் மகிமைப்படுத்தும் வேளையில் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்னென்னலாம் இருக்கணும்? பயிற்சி இருக்கணும். முதலாவது தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்க வேண்டும். இரண்டாவது பயிற்சி இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன இருக்கணும்? வெற்றியை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது படி தான் ரொம்ப 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 முக்கியமான காரியம். இந்த பயிற்சியோட என்னென்ன காரியம் இருக்கணும்? தேவனுடைய உடன்படிக்கை நம்மளோடு இருக்கணும். கர்த்தருடைய வாக்கை கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து இந்த விசுவாச பயிற்சி செய்யும் பொழுது தான் இந்த காரியங்களை நாம் வெற்றி அறிக்கை செய்யும் பொழுது அதை ஜெயத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் தேவனுடைய வாக்கு தத்தத்தெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் தேவனுடைய வாக்கு எல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு சுகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி கர்த்தர் நம்மளுக்கு தர முடியும்? எப்படி இந்த எரிகோ கோட்டையை தேவன் உடைக்க முடியும்? நீங்க விசுவாச அறிக்கை செய்து நீங்க உடன்படிக்கை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். அப்பொழுது தேவன் நம்மளுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் வெற்றி அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். விசுவாச அறிக்கை. இன்னும் எரிகோ கோட்டை உடைக்கப்படலை, ஆனால் அதற்கு முன்பாக இவர்கள் எக்காலம் மோதி அதை 7 முறை சுற்றி வந்து 7ஆம் முறை அவர்கள் சத்தமாய் ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவன் அந்த எரிகோ கோட்டையை உடைத்து போட்டார். ஹல்லேலூயா. அது நொறுங்கி விழுகிறது. எவ்வளோ பெரிய வாள் நம்ம பார்த்தோம். 12 அடி அகலம், இன்னொரு இது 6 அடி. எப்படி பெருசானது, இவ்வளோ அகலமானது, 30 அடி உயரமானது. அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை ஒரு மனுஷன் கூட ஒரு கெட்டப்பாறை எடுத்துன்னு போகல, ஒரு சுத்தியலை எடுத்துட்டு போகல, ஒரு காரியம் உலக பிரகாரமானது ஒன்றுமே எடுத்துட்டு போகல. அவங்க செஞ்சது ஒண்ணுதான். அவர்கள் தேவன் மேலே விசுவாசத்தோடு கடந்து போனாங்க. அந்த எரிகோ கோட்டையை அவர்கள் தேவனுடைய வாக்கின் பிரகாரமாக சுற்றி வருகிறாங்க. அந்த 7ஆம் நாளிலே அவர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த எரிகோ கோட்டை நொறுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் தேவனால நீங்க உடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுகிறோம். இந்த வாக்குத்தத்தை பெற்றுகிறவருடைய வாழ்க்கையில எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாததுக்கு காரணம் என்ன? என்னுடைய தேவனுடைய காரியத்திலே அநேக காரியத்திலே நான் பின்தங்கினவனாய் இருக்கிறேன், என் தேவனை பிரியப்படுத்தாதவனாய் இருக்கிறேன், என் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கை கொள்ளாதவனாய் இருக்கிறேன். முதலாவது வாக்குத்தத்தம் பெற்றுகிறோம். எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் வாய்க்காதே போகும்னு சொல்லுகிறார். We have caught this word from God. இந்த வார்த்தையை தேவனிடத்தில் இருந்து பெற்றுகிறோம். இரண்டாவது காரியம், நாம் கர்த்தருடைய நான் என்ன செய்யணும்? அனுதினம் அதிகாலையிலே பயிற்சி செய்ய வேணும். 7ஆம் நாள் ஆகிய இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் என் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தேவனை தேடுவோம்னா நீங்க கர்த்தரை கண்டடைவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நீங்க தேவனை தேடுவீங்கன்னா அவர் நிச்சயமா கண்டடைவீங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் பொய் சொல்ல மாட்டாரு. நம்முடைய தேவன் பொய்யுரையாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்கு எக்காலத்திலும் அவர் நன்மையவே செய்ய விரும்புகிறவராயிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் வெற்றி அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. 4வது காரியம் படிப்போம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்கம்மா. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தாரனவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். அமைதலா இருங்க. எப்ப வரணும் அமைதல்? அந்த 7ஆம் நாளில் யோசுவா சொல்லுற வரையும் அந்த மனுஷன் தேவனுடைய வாக்குத்தத்த அந்த உடையதான் அந்த தேவனுடைய மனுஷன் அந்த ஊழியக்காரன் சொல்லுற வரையும் அமைதலாயிருங்கள். விசுவாசம் நம்ம அநேக காரியத்தில் விசுவாசியனாகிய நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் இருக்கிறது இல்லை. பயிற்சி செஞ்சிடறோம், உடன்படிக்கையும் காத்து கொள்றோம், அப்புறமா வெற்றி அறிக்கையை செஞ்சிடறோம். வெற்றி அறிக்கை செஞ்சுட்டு என்ன இது ஒன்றும் நடக்கலை. இங்கே சொல்றாரு அமைதலாக இருக்கணும். படிக்குமா மீண்டும் 8வது வசனத்தை. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தாரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் சத்தம் போடாமல் இருங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லா காரியங்களையும் செய்தவர்களாக இந்த எக்காலம் தொனிச்சு இந்த யோசுவாகிய ஆசாரியர் அந்த நொடி பொழுதிலே சொல்லுகிற அந்த வார்த்தை வரையும் நம்ம அமைதலாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுற, ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே, அந்த எக்காலம் தொனிக்கிறதுக்கு முன்னாடியே, அது நொறுக்க போகிறதான அந்த வேலையில தான் வாயை திறந்து ஏதாவது சொல்லிடுறது, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிடுறது. என்ன இது? ஒன்றும் நடக்கவே இல்லை. என்ன இது? இவ்வளோ எதிர்பார்த்தோம், இவ்வளோ காரியங்களை செஞ்சிடல, ஒன்றுமும் நடக்கலையே. நம்மளோட வாழ்க்கையிலும் கூட அமைதலாக இருக்கணும். கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது கர்த்தர் அதை நொறுக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனிடத்துல வந்திருக்கிறீங்க, அவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கிறீங்க, விசுவாச அறிக்கை செஞ்சிட்டீங்க, நீங்க விசுவாச பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உடன்படிக்கையும் காத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா என்ன செய்யணும்? அமைதலாய் இருக்கணும். கர்த்தருடைய அற்புதத்தை கிடைக்கிற நாள் வரையும், அவருடைய நேரத்தின் அந்த நொடி பொழுது வரையும், யோசுவா வாயில ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுற அந்த நொடி வரையும் அமைதலாய் இருக்க வேண்டும். ஒருவரும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. நீங்க காத்திருந்து ஆண்டவரிடத்துல வெற்றி அறிக்கை செஞ்சிட்டீங்கல்ல, இப்பொழுது தேவன் அதை நொறுக்க போகிறாரு. அந்த நொறுக்க போற நேரத்துல தான் நம்மட விசுவாசி சொல்ல, என்ன இது, முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சிச்சு கதை. தேவன் சொன்னாரு, உன்னோட விசுவாசத்தை காத்துரு, நீ நிரந்தர வெயிட் பண்ணு, அவருடைய நேரம் வரும், அந்த எக்காலம் துணிக்கும். ஆர்ப்பரின்னு சொல்ல வேலையில் நீ ஆர்ப்பரி, அப்பொழுது நீ தேவனை ஆர்ப்பரி, அப்பொழுது ஜெயத்தை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் நம்ம நேர்த்தியாய் காரியங்களை செய்வோம் என சொன்னா, ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்போம்னா தேவன் நம்மளுக்கு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் ஆகும். அந்த வார்த்தை சொல்றது தான் நேரம். அந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, அந்த நேரம் தான். அந்த நேரம் வரையும் நீங்க வெயிட் பண்ணணும், நீங்க வெயிட் பண்ணணும். தேவன் கூட விசுவாசத்தை பார்ப்பாரு. என் பிள்ளை எவ்வளவு விசுவாசமாய் என்னிடத்திலே நிலைச்சிருக்கிறான் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருப்பாரு. அதுவரையும் காத்திருக்கணும். அதுவரையும் நம்ம செய்ய வேண்டியது உள்ளத்திலிருந்து, ஆண்டவரே நீ செய்த அற்புதத்துக்காய் நன்றி என்று சொல்லணும். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லணும். உள்ளத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆர்ப்பரிக்கிற நேரம் வர்ற வரையும், யோசுவா வாயில வார்த்தை வர வரையும் ஆர்ப்பரியுங்கள் சொல்ல வேளையில நீங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவன் அங்கே எல்லாவற்றையும் நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவிசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையும் நம்முடைய நாவல வருவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நேரத்தை பார்க்காதீங்க, நாளை பார்க்காதீங்க, மாசத்தை பார்க்காதீங்க, வருஷத்தை பார்க்காதீங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய நேரம் வரும் வேளையில கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அமைதலாக இருக்க வேணும். விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிற நம்ம ஒரு நாளும் அவிசுவாச அறிக்கை இட்டுடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததான ஒரு காரியம் 10வது வசனத்தை படிக்குமா தரணும். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. அதுவரையும் என்று கட்டளையிட்டிருந்தார். நம்ம அந்த நொடி பொழுது வரையும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் அமைதலாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் அமைதலாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் நம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம உலகத்தின் காரியத்திற்குள்ளே கடந்து போயிடக்கூடாது. ஒரு காரியத்தை நம்ம எடுத்துருக்கிறோம், இந்த காரியம் இயேசுவின் நாமத்தினாலே இதை ஜெயம் கொள்ள வேணும், இதை பிசாசுடைய வல்லமைகளை அழிக்க வேண்டும், இதில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நம் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிற நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிரசனத்துல, நம்ம என்னோட பிரசனத்துல இருக்கிறோம், நம் தேவனுடைய பிரசனத்துல காத்திருக்க வேண்டும். அப்படி நம்ம காத்திருந்து நம் தேவனுடைய நாலு நொடி வர வரையும் நாம் இருப்போமே என்று சொன்னா அங்கே அதிசயத்தை காண்போம். ஹல்லேலூயா. அங்கே அதிசயத்தை காண்போம். கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். அடுத்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 6:20 வசனம் படிங்கம்மா. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். எக்காலங்களை ஊதுகளை ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். சொன்ன உடனே ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்புறம் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அந்த சுவர் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நீங்க ஆர்ப்பரிச்சு வெற்றியோட அறிக்கை செய்ய வேலையில அங்கே அந்த எரிகோவின் மதில் சுவர் நொறுங்கி விழுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் நம்ம செய்ய வேணும்? இந்த எரியோ கோட்டையை உடைச்சி தூராக்கணும்னா உங்களோட வாழ்க்கையில வியாதியா, பிரச்சனையா, துன்பமா, கடனா, எந்த எரிய கோட்டை உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அதை தேவனாகிய கர்த்தர் உடைத்து எறிய வேணும்னா நீங்க செய்ய வேண்டியதான காரியம், முதலாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கணும். இரண்டாவது காரியம் விசுவாச பயிற்சி செய்கிறவர்களா இருக்கணும். இந்த விசுவாச பயிற்சியோட நீங்க உடன்படிக்கை உடையவர்களா இருக்கணும். நீங்களாக தேவனுக்குன்னு சொந்த காரியத்தை உங்களுடைய சொந்தத்தின் பிரகாரம் செய்யாம தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் கை கொண்டவர்களாக இருக்கணும். உடன்படிக்கை உடையவர்களாய் நீங்க தேவனுக்கென்று பிராக்டிஸ் செய்யணும், எக்ஸசைஸ் செய்யணும். என்ன எக்ஸசைஸ்? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கணும். அடுத்ததாய் வெற்றி அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்ததாய் ஆவியானவருடைய இணைந்து செயல்படணும். ஆவியானவரோடு இணைந்து செயல்படணும். அடுத்ததாய் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக தேவன் வெற்றியை கொண்டாட செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த வெற்றியின் சுதந்திரத்தை சீக்கிரமாய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு தடையாக அநேக எரிய கோட்டைகள் நம்மளுக்கு முன்பாய் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த எரிய கோட்டையை உடைக்க வேணும்னா இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கை கொள்ளுவீர்கள்னா பிசாசின் வல்லமைகளை அடித்து நொறுங்கி நீங்க பரலோகத்துக்கு நேராய் கடந்து போக முடியும். ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய உடன்படிக்கையில நிலைத்திருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போவாது. வாக்கு தத்தங்களை பெற்றுக்கிறோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. 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 இந்த எரிகோ கோட்டை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நொறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு கடந்து போகிறதுக்கு தேவன் கூடவே இருந்து உதவி செய்தது போல இன்றைக்கும் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோட கூட இருக்கிறாரு. நீங்க அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருங்க. பயிற்சி செய்ய வேண்டிய நேரத்தில் பயிற்சி செய்யுங்க.
கர்த்தரிடத்தில் ஆவியானவரோடு நீங்க இசைந்து செயல்படுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க இசைந்து அவருடைய வாக்கின் பிரகாரம், அவருடைய சொற்கள் பிரகாரம் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை, என்னென்ன காரியங்களை செய்ய வேணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதன்படியாய் நடங்க. கர்த்தர் ஒரு நாள் வரும், வெற்றின்னு சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நாள் வரும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய நாள் வரும். அந்த இடத்துல, அந்த நாளிலே கர்த்தரை ஆர்ப்பரியுங்க. கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களிலேயும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினதை எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நிலைச்சிருங்க, அவரிடத்தில் நிலைச்சிருங்க. அவருடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய விசுவாச அறிக்கையுடையவர்களாக இருங்க, நம்பிக்கையுடையவர்களாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த எரிகோ கோட்டையை உடை தெரிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட எரிகோவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது செங்கடல் முன்னாடி இருந்தது. அப்புறம் தேவ பிள்ளைகளுக்கு எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் இருந்ததுனால அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயத்தோடு தாண்டி வருகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயத்தோடு தாண்டி வருகிறார்கள். நீங்களும் கர்த்தரோடு இருப்பீர்கள்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் ஜெயத்தோடு தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய தேவனை போல ஒரு தேவர்களும் உலகத்திலே ஒருவரும் என் தேவனோடு கம்பேர் பண்றதுக்கு ஒருவருமே இல்லை. என் தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இஸ் த மைட்டி மிராக்கிள் காட். காடால எல்லா காரியத்தையும் செய்து தர முடியும். அவர் மேல விசுவாசமாய் அவரோட வாக்குத்தத்தங்களை கீழ்ப்படிஞ்சு அவரோடு கூட நடப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானோட வாழ ஆரம்பிப்பீங்கன்னு உங்களோட வாழ்க்கையில் எல்லா செய்தியும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடுவோமா, ஆண்டவரோட சொல்லுவோம், ஏசப்பா உம்முடைய நாளுக்காக நான் காத்திருக்கிறேன், உம்முடைய சுகத்துக்காய் நான் காத்திருக்கிறேன், உம்முடைய வெற்றிக்காய் நான் காத்திருக்கிறேன். அநேக துன்பங்கள், வேதனைங்க என்னை கோபப்படுத்தி என்னை வேதனைக்கு உண்டாக்கினாலும் ஏசப்பா நான் உமக்காக நான் அமைதலாய் இருக்கிறேன், நான் உமக்காக நான் அமைதலாய் இருக்கிறேன். இயேசு சுவாமி எனக்கு ஒரு விடுதலை தாருங்கப்பா, எனக்கு வெற்றியை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த நாள் வரையும் கர்த்தர் என்னோடு இருப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே என்னை வழி நடத்துவீராக. எங்களோட வாழ்க்கையில ஜெயத்தை தருவீராக. இந்த எரியோ ஆகிய இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் பலன் தாரும். இந்த உலகத்தின் பாவங்களை ஜெயிக்க தேவன் எனக்கு கிருபை தாரும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுப்பா அந்த நாளில் கேட்ட தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இவ்வளவு நேரமாய் பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தும். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்திடுகிறேன் அருமை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவன் தாமே உடைய கோட்டைகளை முறியடித்து அவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவன் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.